الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த 10 ஆண்டு கால வாழ்க்கை என்பது நம்முடைய தலைப்பு. இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் என்று ஒரு சில செய்திகளை நேற்றைய தினமே நாம் சொன்னோம். அதே போன்று அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பை பற்றி அல்லாஹ்வே மிக தெளிவாக துல்லியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் சான்று பகர்கிறான் என்றும் குர்ஆனிலிருந்து சூரத்துன் நஜ்மிலிருந்து சில விஷயங்களை நாம் கூறியிருந்தோம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் எங்கெல்லாம் கூறுகின்றானோ அங்கெல்லாம் நபி அவர்களின் தன்மையையும் கேரக்டரையும் சேர்த்தே கூறுகிறான். அதாவது ஏனைய நபிமார்களை பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கின்றான். யா ஆதம், யா மூசா, யா ஈஸா இப்னு மரியம் என்று அல்லாஹ் தஆலா பெயரிட்டு அழைக்கின்றான். ஆனால் எங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ குர்ஆனில், அந்த இடத்தில் நபி அவர்களுடைய தன்மையை, கேரக்டரை, குணத்தை, அவர்களுடைய தெளிவை சேர்த்து அல்லாஹ் பேசுகின்றான். இது நபி அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய மிக அழகான ஆழமான கண்ணியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. குர்ஆனுடைய ஒட்டுமொத்தமாக 4 இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை அல்லாஹ் முஹம்மத் என்று குறிப்பிடுகின்றான். ஒரு இடத்தில் அஹ்மத் என்று குறிப்பிடுகின்றான். அந்த 4 இடங்கள், முதலாவது சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் பேசுகின்றான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல். இந்த இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணிப்பார்கள், அவர்களும் வஃபாத்தாவார்கள், மௌத்தாவார்கள் என்ற செய்தியை பற்றி பேசக்கூடிய இந்த வசனம். இந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாகவே மரணித்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை ஏனைய பல சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மதீனா நகரமே இருண்டிருந்த அந்த நாள். அந்த நேரத்தில் உச்சகட்டமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாரேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறினால் அவர்களுடைய கழுத்தை நான் துண்டாக வெட்டி விடுவேன் என்று வாளை உருவிக்கொண்டு சூளுரைத்த தினம் அந்த தினம். ஆனால் மிக தெளிவாக, மிக நிதானமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியினுடைய மிம்பரின் மீது ஏறி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள். பின்பு ஸலவாத்தை கூறினார்கள். பின்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பொட்டில் அடித்ததை போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய வார்த்தைகள் ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய உள்ளத்தையும் தைத்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய அந்த வார்த்தை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகவில்லை என்று சூளுரைக்கிறார்களோ அவர்கள் முஹம்மதை வணங்குபவர்கள் என்று கூறினார்கள். இது கடுமையாக தாக்கி பேசிய இடம் இந்த இடம். ஆனால் ஏனைய சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த சொல்லிவிட்டு இந்த வசனத்தை தான் ஓதி காட்டினார்கள். சூரா ஆல் இம்ரானுடைய
இந்த வசனத்தை தான் ஓதி காட்டினார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் உங்களில் தூதராக இருக்கிறார், இவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று இருக்கிறார்கள், நிச்சயமாக முஹம்மது மரணிப்பார் என்ற இந்த செய்தியை இந்த வசனம் ஓதி சொல்லுகின்றது. இந்த வசனத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய தினத்தில் ஓதி காட்டும் போது இந்த வசனம் அப்போதுதான் இறங்கியதை போன்று நாங்கள் உணர்ந்தோம். இப்போதான் இறங்கியிருக்கு போல இந்த வசனம் என்பதை போன்று நாங்கள் உணர்ந்தோம். அந்த அளவிற்கு அது மேட்சாக மிக தெளிவாக இருந்தது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். இங்கு நம்முடைய நோக்கம், எங்கு அல்லாஹ் முஹம்மத் என்ற பெயரை சொல்கின்றானோ அங்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர்களுடைய தன்மை என்ன, அவர்களுடைய கேரக்டர் என்ன, அவர்களுடைய புகழ் என்ன என்பதையும் சேர்த்து பேசுகின்றான். ரசூல் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அதே போன்று சூரத்துல் ஃபத்ஹில் வரக்கூடிய அந்த இடம் கடைசி வசனம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், மிக ஆழமான வசனம். கிட்டத்தட்ட 2-3 முறை இதை பற்றிய தஃப்சீரை, விளக்கத்தை நாம் மிக அழகாக பார்த்திருக்கின்றோம். முஹம்மத் அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் என்ற தன்மையை பறைசாற்றி பேசுகின்றான். பின்பு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் நபி அவர்களிடத்தில் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இது இன்னும் ஆழமான கருத்து. இது சூரத்துல் ஃபத்ஹினுடைய கடைசி வசனம். அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபினுடைய வசனம். இந்த இடம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இந்த விஷயம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. 2 பேரும் கணவன் மனைவி. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகு குறைவானவர்களாக இருந்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் அழகானவர்களாக இருந்தார்கள். இருவர்களுக்குமே கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருந்தது கணவன் மனைவிக்கு இடையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனார் தான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அடிமைக்கு பிறந்தவர்கள், கருப்பாக இருந்தார்கள், அடிமையாக கருதப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து வைத்திருந்தார்கள். தினம் மனரீதியான கருத்து வேறுபாடு. இப்ப இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விருவர்களையும் தலாக் செய்து வைக்கப் போகின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலாக் செய்து வைத்தால் என்ன கருதுவார்களோ மக்கள் என்று நினைத்து பயந்தார்கள். ஆனால் அல்லாஹ் போட்டு உடைக்கின்றான். உங்களுக்கு தெரியும் இல்ல, இதுக்கப்புறம் இருவர்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்காது என்று தெரிந்து ஏன் அதை நீங்கள் மறைக்கிறீர்கள்? அம்சிக அலைக ஸௌஜக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மனரீதியான கருத்து வேறுபாடை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லும் போது மனசுக்குள்ள இருந்தது இவங்க 2 பேருக்குள்ள வாழ்க்கை சரி வராது என்பது. ஆனா வெளிப்படையாக நபி அவர்கள் வெளிப்படுத்தின வார்த்தை, போப்பா போய் வாழ்ப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ் என்று சொன்னார்கள். ஆனா அல்லாஹ் போட்டு உடைக்கின்றான். ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? மக்கள் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லியா? ஏன் மக்களுக்கு பயப்படுறீங்க? அல்லாஹ் போட்டு உடைக்கின்றான். தலாக் செஞ்சு வைங்க 2 பேருக்கு நடுவுல. மனரீதியான கருத்து வேறுபாடு இனி சரி வராது என்பது தெள்ள தெளிவாயிடுச்சு. ஏனென்றால் இன்னொரு விஷயம் இப்போ நடக்க போகின்றது. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விவாகரத்து தலாக் செய்ததற்கு பின்னால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கப் போகின்றார். இப்ப இந்த சம்பவம் நடந்தா மக்கள் என்ன பேசுவார்கள் என்று பலதரப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. ஆனால் அல்லாஹ் தெளிவான சட்டத்தை வெளிப்படுத்த ஒருபோதும் வெட்கப்படவும் மாட்டார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து நடைமுறைப்படுத்தும் போது அதை போட்டு உடைக்கின்றான். மக்கள் பேசட்டும், மக்கள் என்ன வேணா பேசுவாங்க, எது சரியோ எது தெளிவோ அல்லாஹ் ஒன்றை தீர்வு செய்ததற்கு பின்னால் அதன்படி நீங்கள் நில்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டு பேசுகின்றான். இப்ப இந்த இடத்தில் இது என்ன பிரச்சனைனா, நபி அவர்களுடைய வளர்ப்பு மகனார் ஸைத், இவர் சொந்த மகனை போன்று கருதப்படுவாரா அல்லது வளர்ப்பு மகனுடைய அந்தஸ்தில் இருப்பாரா? ஏன்னா அவர்கள் திருமணம் செய்த அந்த மனைவியை தலாக்குக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது திருமணம் செய்ய போகிறார்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே. இப்ப இந்த குழப்பத்தை அல்லாஹ் தஆலா உடைச்சு பேசுறான்.
மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்களில் யாருக்கும் முஹம்மது தந்தை கிடையாது. உங்களில் யாருக்கும் முஹம்மது தந்தை கிடையாது. மாற்றமாக வலாகிர் ரசூலுல்லாஹி வ காதமன் நபியீன், அவர் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ், மேலும் நபிமார்களில் இறுதியானவர். அவரை ரசூலுல்லாவாக நீங்கள் பாருங்கள், நபியாக பாருங்கள், இறுதி தூதராக நீங்கள் பாருங்கள், இறுதி நபியாக நீங்கள் பாருங்கள். அவர் ஒருபோதும் உங்களில் யாருக்கும் தந்தை கிடையாது என்று சொல்லி இந்த சட்டத்தினுடைய தெளிவை அல்லாஹ் பேசுகின்றான். இங்கு நமக்கு நோக்கம் முஹம்மது என்று அல்லாஹ் பெயரிடக்கூடிய இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் என்றும் பேசுகின்றான், ஹாத்தமுன் நபியின் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபத்தை, தன்மையை அல்லாஹ் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று சூரா முஹம்மத், சூராவின் பேரே முஹம்மத். இந்த இடத்தில் வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ ஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத் என்று அல்லாஹ் பேசுகின்றான். எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்து முஹம்மதின் மீது எது இறக்கப்பட்டதோ அதையும் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ என்று பெயரை சொல்லி பேசிவிட்டு வஹுவல் ஹக்கு மிர் ரப்பிஹி, முஹம்மதும் முஹம்மதுக்கு எது இறக்கப்பட்டிருக்கிறதோ அதுவும் இவை எல்லாமே அவர்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து சத்தியத்தின் மீது இருப்பவர்கள் இருக்கிறது என்று குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சத்தியத்தின் பக்கம் இணைத்து அவர்கள் தெளிவானவர்கள், தெளிவான சான்றின் மீது இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த 4 இடங்களிலும் பேரை சொல்லும் போது அவர்களுடைய குணத்தையும் அவர்களுடைய சிறப்பையும் சேர்த்து பேசுவது ஹைலைட்டாக நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். இதே போன்ற 5வது இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தார்களிடத்தில் பேசியதை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து பேசுகின்றான். வஇத் கால ஈஸா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசா, இருவரின் மீதும் சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் பேசியதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். யா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேல் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நிச்சயமாக உங்களின் பக்கம் நான் தூதராக வந்திருக்கின்றேன். முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத், உங்களுக்கு ஏற்கனவே தௌராத் வேதத்தில் என்னை பற்றி சொல்லி இருக்கின்றது. அவன்தான் நான் ரசூலாக உண்மைப்படுத்தக்கூடியவனாக, தௌராத்தில் என்னை பற்றி சொல்லப்பட்டிருந்ததை நான் உண்மைப்படுத்துபவனாக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் என்று தன்னை பற்றி சொல்லிவிட்டு பின்பு சொல்கிறார்கள், வ முபஷ்ஷிரா, பின்பு நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கின்றேன். யாருக்காக? பி ரசூலின் யஅதி மின் பஅதி, எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வர இருக்கின்றார். அவர் பேர் இஸ்முஹு அஹ்மத். அஹ்மத் என்ற பெயரை சொல்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மையை அல்லாஹ் தஆலா ரசூல் என்று, முபஷ்ஷிர் என்று கொண்டு வந்திருப்பது மிகப்பெரிய ஹைலைட். ஆக மொத்தம் நேற்றைய தினம் சொன்ன விஷயத்தினுடைய தெளிவைத்தான் நான் கொடுத்திருக்கின்றேன். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா பெயர் சொல்லி அழைக்கின்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் எல்லா இடங்களிலும் யா நபி, யா ரசூல் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எந்த இடத்தில் முஹம்மது என்று கூறி இருக்கின்றானோ அந்த இடத்தில் எல்லாம் முஹம்மது என்று கூறியிருக்கும் 4 இடங்களிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை கூறியிருக்கின்றான். அஹ்மத் என்று கூறியிருக்கும் ஒரு இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி கூறியிருக்கின்றான் என்பதை நம்மால் குர்ஆனில் மிக அழகாக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது என்பது ஒரு விஷயம். இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய சிறப்பை பற்றி கூறுகின்றார்கள். பலதரப்பட்ட நேரங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. பல ஹதீஸ்களை நாம் சொல்லி இருக்கின்றோம். இப்போ இந்த ஹதீஸை பாருங்கள், முஸ்லிமில் பதிவாக்கப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளை மறுமை நாளையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நான் தலைவனாவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் நாள் வரைக்கும் வர இருக்கின்ற எல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததி முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நான் தலைவன் ஆவேன். வலா ஃபஹர், அதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை. மேலும் என்னுடைய கரத்தில் அல்லாஹ்வினால் லிவாஉல் ஹம்த், ஹம்து என்று சொல்லக்கூடிய ஒரு கொடி கொடுக்கப்படும். இந்த கொடியின் கீழாக ஒட்டுமொத்த நபிமார்களும் ஒட்டுமொத்த மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் எல்லோரும் வந்து விடுவார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வ அன அவ்வலு ஷாஃபிஈ, நான் தான்
சிபாரிசு செய்பவர்களிலும் முதலாமவனாக இருப்பேன். அதே போன்று என்னுடைய சிபாரிசு தான் முதலாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அதிலும் நான் தான் முதலாமவனாக இருக்கின்றேன். வலா ஃபஹர், அதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை. மேலும் கபரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய நபர்களில் முதலாமவனாக நான் தான் இருப்பேன். மறுமை நாளுக்கு பின்னால் இரண்டாம் சூர் ஊதக்கூடிய நேரத்தில் கபரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய நபர்களில் முதல் நபராக நான் இருப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸும் முஸ்லிமில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. நான் மறுமை நாளுக்கு பின்னால், அதாவது மறுமை நாளையில் சொர்க்கத்திற்கு வந்து சொர்க்கத்தினுடைய கதவிற்கு வந்து கதவை தட்டுவேன். ஃபயகூலு அல் ஹாஸின், சொர்க்கத்தினுடைய காவலாளி என்னிடத்தில் கேட்பார், மன் அன்த, யார் கதவை தட்டுகிறீர்கள் என்று கேட்பார். அப்போது நான் சொல்வேன், ஃபஅகூலு முஹம்மத், நான் முஹம்மது வந்திருக்கிறேன் என்று நான் கூறுவேன். அப்போ அந்த காவலாளி சொல்வார், சுப்ஹானல்லாஹ். ஃபயகூலு பிக, அப்படி என்றால் சரிதான், ஏனென்றால் நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். முஹம்மத் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் யாரும் நுழையக்கூடாது என்று நான் பழிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று அந்த காவலாளி கூறுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏனைய மனிதர்களை விட அல்ல, ஏனைய நபிமார்களை காட்டிலும் 6 சிறப்புகள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய நபிமார்கள் எனக்கு முன்னால் எத்தனை இறை தூதர்கள் வந்தார்களோ அத்தனை இறை தூதர்களை காட்டிலும் எனக்கு 6 சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஅதீது ஜவாமிஅல் கலீம், முதலாவது நான் ஒரு சொற்றொடரை பேசுவேன், அதில் 1000 கருத்துகள் பொதிந்திருக்கும். இது போன்ற ஒரு வார்த்தை கோர்வையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். நான் வலவலவலம் சொல்லி பேச மாட்டேன், ஒரு வரியை பேசுவேன், அதில் 1000 கருத்துக்கள் புதைந்திருக்கும். இது அல்லாஹ் எல்லா இறை தூதர்களுக்கும் கொடுக்கவில்லை, எனக்கு வழங்கியிருக்கும் சிறப்பு என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக கூறினார்கள், என்னுடைய எதிரிகளுக்கு என்னை பற்றிய அச்சத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான். எதிரிகள், நான் எதிரிகளோடு போரிட வேண்டும், வாளை உருவ வேண்டும் என்பதெல்லாம் அடுத்த கட்டம். என்னை பார்த்தாலே எதிரிகள் அஞ்சுவார்கள். இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் என்னை பற்றிய அச்சத்தை போட்டிருக்கின்றான். இது எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு போர் புரிந்ததற்கு பின்னால் அதில் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் எனக்கு ஹலால் ஆக்கி இருக்கின்றான் என்று சொன்னார்கள். பின்பு நான்காவது, இந்த பூமியை அல்லாஹ் எனக்கு தூய்மையானதாக, தொழுமிடமாக, ஒட்டுமொத்த பூமியையும் அல்லாஹ் எனக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் என்று கூறினார்கள். பின்பு ஐந்தாவது, ஒட்டுமொத்த நபர்களுக்கும் ஒட்டுமொத்த படைப்புகளுக்கும், நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, இலல் ஹல்க், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அல்ல, ஒட்டுமொத்த படைப்புகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஜின்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, ஜின்களுக்கும். பின்பு ஜின்களை தாண்டி நாம் ஹதீஸிலே படித்திருப்போம், கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறது, மரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறது, மின்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசி இருக்கின்றது. இதை நாம் ஏற்கனவே சில ஜும்மாக்களில் கூறி இருக்கின்றோம், இப்ப தெளிவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களையும் வைத்துக் கொண்டு மலையின் மீது மலையோடு பேசி இருக்கின்றார்கள். இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பாலைவனத்தில் அவர்களுடைய சுய தேவை கழிப்பதற்காக ஒரு தருணம் வந்தது. நபி அவர்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும், ஆனால் எங்குமே மறைவு இல்லை, எந்த இடத்திலும் மறைவு இல்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள்,
அங்கொரு மரம் அங்கு ஒரு மரம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தை சைக்கிளை செய்தார்கள். அந்த மரம் நகர்ந்து சென்று இந்த மரத்தோடு சென்று சேர்ந்து கொண்டது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு மரங்களுக்கு மறைப்பாக அந்த பக்கமாக சென்று தங்களுடைய தேவையை கழித்தார்கள். பின்பு நபி அவர்கள் அங்கிருந்து எழுந்து வந்ததற்கு பின்னால் மீண்டும் அந்த மரத்தை திரும்பி பார்த்தார்கள். அந்த மரம் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டது. இதை சஹீஹான ஹதீஸிலே நீங்கள் காணலாம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த படைப்புகளுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வெறுமனே மனித குலத்திற்கு மாத்திரமல்ல, எல்லா படைப்புகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். பின்பு ஆறாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபித்துவம் என்னை கொண்டு முடிக்கப்பட்டு விட்டது, நான் இறுதி தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறாவதாக கூறியதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் போக பிரபல்யமான ஹதீஸ், மறுமை நாளினுடைய ஹதீஸ் நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும். ஒட்டுமொத்த சமூகமும் சிபாரிசுக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்வார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்வார்கள். ஒவ்வொரு இறை தூதர்களும் ஒரு காரணங்களை கொண்டு என் நிலை என்னவென்றே தெரியாமல் நான் இருக்கிறேன், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுங்கள் என்று கூறிவிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி படைப்படையாக அலை அலையாக மக்கள் வருவதை பார்த்து மக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசக்கூட மாட்டார்கள். ஆனால் ஷஃபாஅத்துக்காகத்தான், சிபாரிசுக்காகத்தான் என்னிடத்தில் வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதிலே விழுவார்கள். அன்று வரை யாருமே அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு மிக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அன்றைய தினம் அல்லாஹ் தஆலா மிக கடுமையான கோபத்தில் இருப்பார். அன்றைய தினத்திற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு கோபத்தில் அல்லாஹ் இருந்ததே இல்லை. அந்த அளவிற்கு மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா கோபமாக இருப்பார். ஏனென்றால் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி டே, அல்லாஹ் தஆலா தீர்ப்பு வழங்க இருக்கும் நாள். அன்றைய தினத்தில் எவர்கள் குற்றவாளிகளோ அவர்களின் மீது இரக்கம் கிடையாது. இதை தெளிவாக விளங்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை ரஹ்மானாக மாத்திரமே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அடக்கி ஆள்பவன், அல்லாஹ் தஆலா கஹ்ஹார், அல்லாஹ் தஆலா லார் இடரளிப்பவன், அல்லாஹ் ரஹீம் தன்னுடைய கருணையை எல்லோரின் மீதும் கொடுக்கக்கூடிய அவன் தனது அடியார்களின் மீதும் சுருக்கிக் கொள்ளவும் தெரிந்தவன். தன்னுடைய முஃமின்களின் மீது அன்றைய தினம் தனது ரஹ்மத்தை சுருக்கக்கூடிய தினம் அன்றைய தினம். எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்ய மாட்டான். இதை ஆழமாக நாம் விளங்க வேண்டும். அன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்வார்கள், புகழ்வார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா தனிந்து பேசக்கூடிய முதல் வார்த்தை யா முஹம்மத். இதுதான் இங்க ஹைலைட். அல்லாஹ் தஆலா மறுமை நாளினுடைய பேசக்கூடிய முதல் வார்த்தை யா முஹம்மத், முஹம்மதே இர்ஃபா ரக்ஸக், உயர்த்துங்கள் உங்களுடைய தலையை, இஷ்ஃபா, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், அது ஏற்கப்படும், நீங்கள் கேளுங்கள், சல் துக்தா, உங்களுக்கு கொடுக்கப்படும், என்ன வேண்டுமோ கேளுங்கள் கொடுக்கப்படும், சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசு அங்கீகரிக்கப்படும், ரெக்கமெண்டேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுவார். இதுதான் அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தையாக இருக்கும் என்பதை ஹதீஸில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு என்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் என்பது, நாம் எவ்வளவு கண்ணியம் கொடுத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் நிச்சயமாக குறைவானதாகத்தான் இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் இதை மிக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இன்று நிறைய மக்கள் பயான்ல போடுறாங்க இந்த வசனத்தை,
குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனிதத்தன்மைக்கு கீழ்த்தரத்திற்கு உதாரணம் காட்டுகிறார்கள். நபி அவர்கள் மனுஷன்தான் என்பதற்கு இதை உதாரணம் காட்டுகிறார்கள். இதற்காக அப்படி சொல்லப்பட்டதல்ல அந்த வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சிறப்பு நபி அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டதோ அந்த சிறப்பை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் மனிதரை போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ரக குணத்திற்காக சொல்லப்பட்ட அந்த வசனம். ஆனால் அதை இன்னைக்கு மாற்றி பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல அறிஞர்களை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தை இன்னும் சுருக்கமாக ஒன்றை கொண்டு நாம் சொல்ல வேண்டுமானால், ஏகப்பட்ட புரட்சியாளர்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அந்த புரட்சியாளர்களுடைய வாழ்நாள் காலத்தை நீங்கள் அளவீட்டில் ஆய்வு செய்தால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சில வருடங்களும் அவர்களுடைய அந்த விஷயத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். 5 வருடங்கள் ஒரு கருத்தில் இருந்திருப்பார். அடுத்த 5 வருஷம் அதிலிருந்து பரிணாம வளர்ச்சிக்கு அவர் வேறு ஒரு கருத்திற்கு சென்றிருப்பார். அடுத்த 10 வருடம் வேறு ஒரு கருத்திற்கு அவர் சென்றிருப்பார். அவர் இறக்கும் போது வேறு ஒரு கருத்தில் அவர் இருந்திருப்பார். எல்லா புரட்சியாளர்களையும் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினார்கள். 23 ஆண்டு காலமும் இதில் எந்த கோளாறும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹிற்கு தான் நாம் வந்தோம், லா இலாஹ இல்லல்லாஹிற்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அடிப்படையில் தான் நாம் மரணிப்போம் என்பதை மிக தெளிவாக மிக துல்லியமாக இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதே போன்று இந்த 23 ஆண்டு காலம் இந்த லா இலாஹவை எடுத்து வைக்கும் போது தன்னுடைய முன்னால் இருக்கக்கூடிய 40 ஆண்டு காலத்தை ஆதாரமாக எடுத்து வைத்தார்கள். எந்த ஒரு மனிதருக்கும் கிடைக்காத சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்து முடித்த 40 ஆண்டு காலத்தை ஆதாரமாக தான் நபி என்பதற்கு எடுத்து வைக்கிறார்கள். அந்த மக்களிடத்தில் பேசுகிறார்கள். குர்ஆன் பேசுகின்றது இதை, ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரா, நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கிறேன். 40 வருஷமா நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு பொய், ஒரே ஒரு பொய், எங்கேயாவது அமானிதத்தில் மோசடி, அமீன் என்பதிலிருந்து நான் விலகி இருந்து ஒரு பொய்யனாக நீங்கள் என்னை கண்டிருந்தால் நான் ஒத்துக்கொள்கிறேன், இப்போது நான் சொல்வது பொய் என்று. ஆனால் 40 ஆண்டு காலமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்னை உண்மையாளன், நான் அமீன், மோசடி செய்யாதவன், நம்பகமானவன் என்று ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருக்கும் போதே நீங்கள் எனக்கு சான்று பகிர்ந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம், எவ்வளவு சீரியஸான விஷயம். இதில் நான் பொய் சொல்வேனா? இது எவ்வளவு உண்மை என்பது என்னுடைய 40 ஆண்டு காலம் உங்களுக்கு சான்றாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை குர்ஆனில் இருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஏன் படிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த 2 நாட்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் சிறுக சிறுக நாம் செல்வோம். நேற்று நான் சொன்ன கேள்வியை மீண்டும் உங்களிடத்தில் தெளிவுபடுத்துகின்றேன். நல்லா கவனிச்சுக்குங்க. அல்லாஹ் நபி அவர்களை பேசுகின்றான், அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர். இப்போது நானே 5 வசனங்களை எடுத்து காட்டிவிட்டேன். சூராவுடைய பேரும் சொல்லிட்டேன். இந்த 5 வசனங்களில் கூறப்பட்டிருப்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மத் என்றும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், ரசூல் என்றும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த ரசூல் முஹம்மதை குறிக்கக்கூடிய ரசூல். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், கேள்வி என்னவென்றால், முஹம்மதை அல்லாஹ் நபி என்றும் ரசூல் என்றும் எத்தனை முறைகள் குர்ஆனில் கூறியிருக்கின்றான்? இப்ப இந்த 5 இடம் தான் பேர் வந்தது.
பேர் வராமல் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்றும் ரசூல் என்றும் எத்தனை இடங்களில் கூறுகின்றான். இது தனி சாப்டர். இப்ப இது இல்லாம வேறு சில நபிமார்களை அல்லாஹ் நபி என்றும் ரசூல் என்றும் கூறுகின்றான். அதை நீங்க தனியா கணக்கில் எடுங்க. அதுக்குதான் நேற்று நான் உதாரணம் சொன்னேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரசூல் என்று கூறுகின்றான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ரசூல் என்று கூறுகின்றான். இது இல்லாமல் எண்ணற்ற தூதர்களை அல்லாஹ் ரசூல் என்று கூறுகின்றான். எந்தெந்த தூதர் என்று கணக்கில் எடுங்கள். இரண்டாவது பாயிண்ட் புரிஞ்சுதா? இப்போ மூன்றாவது பாயிண்ட், ரசூல் என்ற ஒருமைக்கு ருசுல் என்பது புளூரல். அதே போன்று நபி என்ற வார்த்தைக்கு அம்பியா நபியின் என்பது புளூரல். அதை தனியாக கணக்கில் எடுங்கள். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரே கேள்வி, மூன்று விதமான விஷயங்கள் இதுல புரிஞ்சிருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இறுதி தூதரை எங்கெல்லாம் அல்லாஹ் நபி என்றும் ரசூல் என்றும் கூறுகின்றான், நபி அவர்களை தவிர மற்ற நபிமார்களை எங்கெல்லாம் அல்லாஹ் நபி என்றும் ரசூல் என்றும் கூறுகின்றான். மூன்றாவது விஷயம், ரசூல் என்ற ஒருமைக்கு ருசுல் என்பது புளூரல் பன்மை, நபி என்ற ஒருமைக்கு நபியின் அம்பியா என்பது புளூரலாக வரும். இதை அல்லாஹ் எங்கெல்லாம் கூறுகின்றான் என்பதை எடுங்கள் என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, இப்ப ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோம் அப்படின்னா, மூன்று அடிப்படையில் குர்ஆன் இறங்கி இருக்கின்றது. இந்த மூன்றைத்தான் குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. உதாரணமாக, மூன்றில் ஒரு பங்கு என்றால் இதுதான். அது எது? அது ஒன்று தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ்வை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும், எப்படி நம்பக்கூடாது என்பதை மிக தெளிவாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த அடிப்படையை குர்ஆன் பேசக்கூடிய ஏகத்துவம். இரண்டாவது தூதுத்துவம். நபிமார்களை அல்லாஹ் ஏன் கொண்டு வந்திருக்கின்றான், ரசூல்மார்கள் யார் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான். மனிதர்களிலிருந்தே ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்வான். அவரை அல்லாஹ் சொல்ல நினைப்பதை, நாடியதை அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா மக்களிடத்தில் செய்தியாக கொண்டு வருவான். இது தூதுத்துவம். மூன்றாவது மறுமை. அல்லாஹ், தூதுத்துவம், ஆகிரத், மறுமை, தௌஹீத், ரிசாலத், ஆகிரத், இந்த மூன்றை கொண்டுதான் குர்ஆன் இறங்கி இருக்கின்றது. இதில் இரண்டாவது தூதுத்துவம் என்ற விஷயத்தை தான் நாம் ஆராய இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கையை இதை கொண்டுதான் நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த பயானில் இருந்து இதை ரிலேட்டடாகத்தான் இந்த கேள்வி உங்களிடத்தில் கேட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனை முழுமையாக நாம் புரட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ரமலானில் கொடுக்கட்டும். தேடுங்கள், தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். குர்ஆன் உங்களுக்கு தினம் தினம் புதிய தகவலை அதன் புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த சுவையை நீங்கள் உணர ஆரம்பித்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும், மௌத்து வரைக்கும் குர்ஆனும் கையுமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இருப்பீர்கள் என்பதை சுப செய்தியாக நான் கூறிக்கொள்கின்றேன். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.